என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை யோசித்தீங்கன்னாவே என் நிலைமை என்னான்னு தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். உலகத்தில் எந்த சாமியாராவது வேலை செய்து சாப்பிட்டுக்கிறான்னா வச்சு வேஷம் கட்டி தான் வாழ்ந்துருக்குறோம். இப்போ இருக்கிற சாமியார், பழைய சாமியாருங்க உண்மையான ஞானிங்க பிச்சை எடுத்து வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சாமியாரெல்லாம் சொகுசு வாழ்க்கை, வேலை வெட்டியை பிறந்ததுலேருந்து செய்யல, நல்லா வாழறாங்க. 5 வயசுலேருந்து உழைச்சி இன்றைக்கி 76 வயசு வரைக்கும் வாழ்ந்துன்னுக்குறேன். யாருடைய தெய்வு, பொண்டாடி தெய்வு, புள்ள தெய்வு, மர்ம தெய்வு, அப்பன் தெய்வு, அம்மா தெய்வு, மாமியார் ஒரு தெய்வில் வாழலை, இண்டிவிஜுவலான வாழ்க்கை வாழ்ந்துன்னுக்குறேன். ஆனால் இந்த இண்டிவிஜுவலான வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த உலகம் என்னை இவ்வளோ நாள் காப்பாற்றிருக்குத. நான் என்ன செய்தேன் இந்த உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு நான் என்ன செய்தேன்? அதனால தான் இன்றைக்கி மேஸ்திரியை கேட்டேன், இது ரெண்டுமே எவ்வளோப்பா எஸ்டிமெண்ட்டு? 10 கோடி அப்படின்னு. இந்த 10 கோடி ரூபாவை போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னே என்னுடைய நிலைமை சரியில்லாதால இந்த ட்ரஸ்ட் எந்த நேரமும் யார் வந்தாலும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பௌர்ணமி தவறக்கூடாது அப்படின்னு எழுதி கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய மறைவுக்கு அப்புறம் நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நான் நடத்துவேன், நீ நடத்துவேன்னு வரக்கூடாது. எத்தனையோ ஆசிரமங்க அந்த மாதிரி கெட்டு போய்க்குது, இல்லாமல் போய்க்குது. ஆனால் நம்ம ஆசிரமம் மாதிரி இன்றைக்கி ஒரே ஒரு ஆசிரமம் எதுனா வடகரை ஆசிரமம் சொல்லலாம், வேறு எந்த ஆசிரமத்தையும் சொல்ல முடியாது. என்ன முறையான உபதேசங்கள், அவங்க 3 உபதேசமாக இருந்தாலும் உபதேசம் கொடுக்குறாங்க. வேறு எங்கேயும் உபதேசம் கிடையாது, பொழுதுபோக்கு நடக்குது. ஆசிரமன்றது அஞ்ஞானத்தை விலக்கி மெஞ்ஞானத்தை காட்டி கொடுக்கறது தான் ஒரு குருவனுடைய வேலை. அதை தான் நம்ம செய்யணும், அதை தான் நம்ம செய்கிறோம். இது தடுமாறி போயிடக்கூடாது. புட்டுப்பாட்டு இருந்தார், உலகம் ஃபுல்லாக ஆசிரமம் இருந்தது, அவர் இறந்தவொடனே இல்லாமல் போயிடுச்சு. இது மாதிரி பல ஆசிரமம் போகவும் போதும், இன்னும் போக போதும். இன்னொரு 4 ஆசிரமம் இருக்குது, அதுவும் ஆண்டு போக போதும். ஆனால் இது அப்படி போகாது. ஏன்னா எந்த ஆசிரமத்திலும் கலை கிடையாது, பொழுதுபோக்கு. இந்த ஆசிரமத்தில் பொழுதுபோக்கு கிடையாது, கலை. இது அழியாதது, அழியக்கூடாதது. அப்படி தான் நம்ம வழி நடத்துகிறோம். அது எனக்கு பின்னாடியும் சீராக நடக்கணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு போகிறேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்வு அவங்க கையில். நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், வாழ்க்கை உன் கையில், உன் உயிர் யார் கையில் அப்படின்னு, இல்லையா? வாழ்க்கை நம்ம கையில் தான், ஆனால் நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையே. உயிர் நம்ம கையில் இருந்தால் நம்ம போக விடுவோமாத்த, இங்கேயே நம்மளே வாழலான்னு ஆசை வந்துடுமே. ஆனால் இது அவங்க கையில் இருக்குது. அவன் ஒரு காலக்கெடு கொடுத்துக்கிறான் நம்மளுக்கு. அந்த காலக்கெடு வரைக்கும் என்னென்ன நீ செய்யணும் அந்த உலகத்தில் செய்துட்டு வாடான்ட்டு. ஆனால் செய்யறது நிலையானதாக இருக்கணும், நிரந்தரமானதாகணும், பல பேருக்கு பயன் தரதாக இருக்கணும். அதுதான் செயல். இதுதான் நான் ஊருக்குன்னு கோயில் கட்டினேன், உலகத்துக்குன்னு ஆசிரமம் கட்டினேன், உலகத்துக்குன்னு பேசிங்கிறேன். இன்றைக்கி உலக மக்கள் எவ்வளோ பாராட்டின்னுக்கிறான். சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா சிவபாக்கியம் பண்ணிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, 1000 சாமியார் வரோம் சிங்கப்பூருக்கு வேஷம் போட்டுக்குன்னு. ஆனால் இப்படி ஒரு ஞானியை நான் பார்க்கல, நான் செய்த பாக்கியம் சாமி அப்படின்னு போன வாரம். நார்வேலேருந்து சாந்தி, உனக்கு தெரியுமே, நீ இருந்தப்போ வந்த டென்மார்க்லேருந்து. இன்றைக்கி உலகம் பொழுதாக தைரியமாக வாழறதுன்னா அவங்க பேச்சு தான் சாமி. இன்றைக்கி கடல் கடந்து ஊர் விட்டு நாடு விட்டு போய் இன்றைக்கி இலங்கை மக்கள் உலகம் ஃபுல்லாக தைரியமாக இருக்குன்னு அவங்க பேச்சு தான். அதே மாதிரி தர்ஷினி நார்வேல, இங்கிலாண்டில் இருக்க பதனி, இப்படி எல்லா நாட்டிலேருந்து அந்த மக்கள் பாராட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் கடவுளை வழிபட சொன்னோம், நான் மனிதனை வழிபட சொன்னேன்.
ஷண்முகநாதன் மந்திரமா நித்யானந்தார் எழுத்து அதை நினைத்து பார்த்தால் அதிசயமா சரவண